சீரணிமான் மக்களோட கையில் இந்த ஆலயம் கிடைச்சதால நாங்கள் அதை கொண்டாடுறதுக்கு வெளிக்கிட்டு பாருங்க பொங்கி விட்டது பானை. அதோட எங்களோட சீரணி அம்மன் நீங்க வந்து என்னத்தை வேண்டி கும்பிட்டாலும் அவ கட்டாயம் எல்லாருக்கும் கொடுக்குறா. 4வது வருஷமா இந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் இங்க பிறந்து வளர்ந்தாங்க, இந்திய பிறந்து சாந்தப்படுத்தி குளிர்மைப்படுத்துறதுக்காக இந்த பொங்கலை நாங்க செய்யறோம். பொங்கல் கூட்டி கொண்டு போய் கொண்டே இருக்கு. அண்டே ஃபர்ஸ்டே நாங்கள் 1008 பொங்கல் ஒரு 800 பேர் இந்த பொங்கல் நடக்கும். வேற வேற இன்னும் 1008 பேர் போராடி பெற்றுக்கொண்ட நாங்கள் திருப்பி இந்த ஆலயத்தை எங்களை. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ நிகடம் வந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் கோயில் தான் வந்துடுறேன். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் திருவிழா சிறப்பு வந்து பொங்கல் விழா வந்து நடைபெறும். கோயிலை சுற்று வந்து 4 திசையும் வந்து பொங்கல் எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் ஏராளமான மக்கள் வந்து பொங்கல் செய்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து 1008 பானையெல்லாம் பொங்கல் செய்கிறேன்னு சொன்னாவே என்னென்னு சொல்லி பொங்கல் முடியத்தான் வந்து கணக்கு தெரியும் என்னமாயின்னு சொல்லி அடுத்த வந்து பார்க்கன்னு சொன்னால் இரவு சுவாமி வெளியால் வரைக்கும் தான் இந்த வந்து பொங்கல் செய்த அடியார் வந்து படைக்கிற எல்லாம் நடைபெறும். என்னமாயின்னு சொல்லி காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் சதன் வியூ யூடியூப் சொன்னது நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவுக்காக வாங்க காணொலிக்குள்ளே போகும். கோயில் வழக்கில் இருந்தது. அப்போ 10ஆம் திருவிழா இரவண்டு மத்தியானம் எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கிறது, பொது கோயில் ஆகிட்டு. அப்போ அடுத்த நாள் எல்லாரும் டிசைட் பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் 1008 பொங்கல் செய்யணும் என்று பொங்கல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எந்த அம்மாளுடைய அருளாலே பொங்கல் கூட்டி கொண்டு போய்கொண்டே இருக்குது. அண்டே ஃபர்ஸ்டே நாங்கள் 1008 பொங்கினாங்கள். ஒரு 800 பேர் கிட்ட பொங்கல் நடந்து வந்திருக்கு. வேற வேற இன்னும் 1008 பேர். இன்றைய தினம் எத்தனை பொங்கல் இன்றைக்கு கிட்ட மட்டும் 800 பேர் கிட்ட பொங்கல் நடந்து. நீங்கள்லாம் ஆரம்பத்துக்கு முன்னே எல்லாருக்கும் 1008 பொங்கல் பானை கொடுத்து ஃப்ரீயாக பொங்கொண்டு எல்லாரும் வந்து பொங்கிச்சு. இப்போ ஆக்கள் எல்லாம் டிக்கெட் வாங்கி தங்கள் பொங்கி செஞ்சு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் சீரணி அம்மங்களுடைய பொங்கல் நிகழ்வுக்காக வந்து ஏராளமான மக்கள் வந்து வந்திருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்கள், பானையை ஏந்தி கொண்டு வந்து தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஏராளமான மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் நிற்கினேன். பார்த்துன்னா பொங்கல் பானைகள்லாம் வந்து விபூதி சந்திரம் எல்லாம் பூசி இது வந்து ஆலய தொண்டர்கள் வந்து இந்த இடத்துல வாசலில் வந்து பொங்க போய் பாருங்க. அதுக்கு கிடாரத்தில் வந்து மாவில கட்டி விபூதி சந்திரம் எல்லாம் வர்றதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆலய தொண்டர்கள் வந்து அதுக்கு
சொன்னால் சரி நம்மளுடைய பொங்கல் திருவிழா வந்து ஆரம்பமாக இருக்கிறது. சில பேர் வந்து கல்லில் வச்சு பானை வச்சு பொங்கக்கூடிய பார்க்குற மாதிரி இருக்குது. சில பேர் வந்து அந்த இரும்பு கம்பி அந்த அடுப்பில் வச்சு பொங்கின்னு என்ன சொன்னால் சில இடத்துல கல்லுகள் வந்து காணாமல் இருக்கும். அப்போ அதால் வந்து அதில் வந்து கம்பியில் வச்சு பொங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் கோயிலை சுற்றி வந்து இந்த பொங்கல் நிகழ்வு எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்குது. சில பேர் வந்து பொங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய வேலைக்கு சில பேர் இப்போ தான் வந்து ஆயத்தமாக வந்து பானைகள் எல்லாம் வச்சு மாவிலாம் கட்டிட்டு பாருங்க. பாருங்க வந்து பொங்கல் வந்து மூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோயில் வாசலிலே. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொங்கல் பானைகள் எல்லாம் வந்து கோயில் வாசலில் வந்து நடைபெறுகிற பொங்கல் பானைகள் பாருங்க. வந்து புகை மண்டலமாக மாறிக்கொண்டு வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் நான் சுதுவலி அம்மன் கோயிலில் வந்து தேர் திருவிழா வந்து இப்படி நடைபெறுகிறது. கோயிலை சுற்றி எல்லாம் வந்து பொங்கல். அதே மாதிரி தான் சீரணியில் வந்து இன்றைய தினம் வந்து 11ஆம் திருவிழா வந்து இப்படி பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. பதிச்சுன்னா கோயில் வந்து 4 திசைகளையும் வந்து பொங்கல் செய்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்க சொன்னா பொங்கல் வந்து வாவ் அம்மாளாச்சிக்கு அரோஹரா பாருங்க பொங்கி விட்டது பானை. பானை வந்து பொங்கிட்டு பாருங்க அரிசி போட போறார். பானை வந்து 3 தரம் வந்து சுத்தி போடுவின அரிசி. பிறகு வந்து அப்படியே இந்த சீரணி அம்பாள் இந்த இளைஞர்கள் வந்து எல்லாரும் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது. அரிசி வந்து போடின பாருங்க.
சீரணி அம்மன் கோயில் நாமல்ல வந்து பொங்கல் வந்து சிறப்பாக நடக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பொங்கல் 4வது வருஷமாக இந்த மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் 2 பொங்கலில் தான் என்னால் கலந்து கொள்ள முடிஞ்சிருக்குது. 1008 பானையண்டு தான் ஆரம்பத்தில் தொடங்கினவ. இயன்றளவு அவைகள் அந்த நம்பருக்குள்ளே அச்சீவ் பண்ணி கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அம்மாளாச்சின் சிறப்புகளை தேடி தேடி இங்கே வந்து உடனேயே இந்திரஜர் மன்றம் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்யுது. அவைகள்கிட்ட டிக்கெட் வாங்கி உடனே பொங்கல் ரெடி பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஏன் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறோம்னு சொன்னால், திருப்பி எங்களோட சீரணி வாழ் மக்களோட கையில் இந்த ஆலயம் கிடைச்சதால் நாங்கள் அதை கொண்டாடுறதுக்கு வெளிக்கிட்டு நாங்கள். ஏன்னா நான் இருக்கிற காலகட்டத்தில், நான் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நிர்வாக அமைப்பின் கீழே தான் இந்த கோயில் இயங்கினது. பேருந்து எல்லாரும் போக போக இங்கே இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை அப்படி இப்படின்ட்டு வந்ததால் கோயில் கொஞ்சம் கீழ் நோக்கி போயிருந்தது. அதாவது பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்த போதும் எங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருந்தது. கோயில் அந்தலாத்துக்கு கட்டிட ரீதியாயோ அல்லது எல்லாத்தாலையும் கீழ் நோக்கி இருந்தது. அதனால் நாங்கள் போராடி பெற்றுக்கொண்டு நாங்கள் திருப்பி இந்த ஆலயத்தை எங்களோட நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை எங்களோட மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடுறதுக்காக இந்த பொங்கலை தொடக்கி வச்சவை. எல்லா மக்களும் நிறைவான மகிழ்வோடு தான் இந்த விழாவை கொண்டாடினோம். அதோட எங்களோட சீரணி அம்மன்கிட்ட நீங்கள் வந்து என்னத்தை வேண்டி கும்பிட்டாலும் அவள் கட்டாயம் எல்லாருக்கும் கொடுக்குறா. மற்றது இதுக்காக மட்டும் பொங்கல் செய்யலை. அவையெல்லாம் இந்த அம்மன் விரதங்கள் வந்தால் கூட அவள் குளிர்மைப்படுத்துறதுக்கும் சாந்தப்படுத்துறதுக்காகவும் பொங்கலை செய்யணும். இந்த பொங்கல் 1008 பானை எல்லாராலையும் கொண்டாடப்படுகிறது. ஒரே சமயத்தில் படையல்கள் படைக்கப்படுது. எல்லாத்த படையலும் தனித்தனியான முறையில் படைக்கப்படையில் எல்லார்ட்டையும் இங்கே உண்டா சேர்த்து அதை ஒரேடியாக அம்மனுக்கு படைத்து அவ சாந்தப்படுத்தி குளிர்மைப்படுத்துறதுக்காக இந்த பொங்கலை நாங்கள் செய்கிறோம். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எல்லாரும் விருப்பத்தோடு தான் இந்த பொங்கலை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து வளமையோட கூடவா இருக்குன்னு சொல்லி பொங்கல் ஏனென்னா 1008 தான் அந்த நம்பர். ஆனால் இவைகள் இந்திரஜர் டிக்கெட் ஒன்று வச்சு அதில் கூடுதலான சாமான்கள் எல்லாம் கொள்வனவு செய்து வச்சிருந்தவ. இனி நாளைக்கு தான் எனக்கு தெரியும் எவ்வளோத்த அவ அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கணும், எவ்வளோத்த பானைகள் கிடைச்சிருக்குதுன்றதை முதலாவது பானையாக இந்திரஜர் மன்றத்தால் பெரிய பானை ஒன்று வைப்பினோம். அது வச்சு ஐயா வந்து எல்லாம் ரெடி பண்ணினா பிறகுதான் மற்ற பானைகள் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பொங்குறதுக்கு. சந்தோஷம். பாருங்க வந்து இப்போ ஒரே புகமண்டலம் ஆயிட்டுது, பொங்கல் எல்லாம் கூடிட்டுது. பாருங்க இப்போ நாங்கள் வந்து கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். பொங்கல் நடைபெறது எல்லாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்க அடுப்பு, கல் அடுப்புகள், மற்றது நான் சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சீரணி அம்மன் கோயில் நடைபெற பொங்கலை வந்து சுற்றி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐயாவரால் வந்து பெரிய பானையாக இருக்கு. அழகிய ஒரு மாலை நேரம் வந்து பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைய தினம் வந்து 11ஆம் திருவிழா வந்து பொங்கல் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இப்போ நாங்கள் பார்க்குற வந்து தெற்கு திசையில் நடக்கிற பொங்கல் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மா எத்தனையாம் தர பொங்குறீங்க இந்த ஆலயத்துல? இந்த முதல் திறம் பொங்கல். முதல் பொங்குறீங்க. என்னம்மா இந்த 1008 பொங்கல் சிறப்பாக நடக்குதோ? ஓ, நேற்று வச்சு பொங்குறீங்களா இல்லாட்டி ஆலயத்தில் பொங்கணும் பொங்குறீங்க? நேத்தியும் இருக்குதான் கோயிலில் வருஷம் செய்கிறபடியா பொங்கல். எந்த இடமாம்மா நீங்கள்? எந்த சண்டிலிப்பா தானே பொங்கல் நடைபெற்றிருக்கு. அப்போ என்ன சக்கரை பொங்கலா பெண் பொங்கலா? என்ன மாதிரி சக்கரை பொங்கல். சரி அம்மா பொங்கல். பார்த்தீங்க சொன்னால் பொங்கல் எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கோயிலை சுற்றி வந்து இப்போ வந்து நிற்கிறது மேற்கு திசையில் நிற்கிறேன். மேற்கு திசையில் வந்து பார்த்து வந்துக்கிறோம். பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்குது. சில பேர் வந்து பொங்கி வந்து அரிசியெல்லாம் போட்டுட்டீங்கன்னா சில பேர் இப்போ தான் வந்து பாருங்கள் பொங்கி கொண்டிருக்கு. அப்படியே நாங்கள் வந்து சுற்றி பார்த்து கொண்டே போவோம். பாத்தீங்க சொன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் குறைவாத்தான் இருக்குது பொங்கல். மேற்கு பக்கம் குறைவாத்தான் இருக்கு, வடக்கு பக்கம் குறைவா இருக்குது. பாத்தீங்க சொன்னா முன்பக்கம் கோயில் வாசலையும் வந்து தெற்கு பக்கத்துலையும் வந்து பொங்கல் வந்து கூடவாத்தான் இருக்குது. இதுல வந்து அங்கங்கே தான் வந்து பொங்கல் செய்து கொண்டிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா மரத்துக்களை வந்து பொங்கல் செய்யறதா பார்க்க இருக்குது. ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்க சொன்னால் இது ஒரே நேட்டுக்கு வந்து இதில் 6 பானைகள் வச்சு நாளைக்கு உறவினர் போல இருக்கு பொங்கல் செய்கிறதா பார்க்கக்கூடியமே இருக்கு. பாருங்க எல்லாரும் வந்து அரிசி போட்டுன்னு நினைக்கிறேன். பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாம்மா. என்னம்மா அம்மா எப்ப வந்தீங்க? எத்தனை திருவிழாக்கு வந்தீங்க? 13 வருஷம். நான் ஒவ்வொரு வருஷமும் அம்மா சீரணி கோயிலுக்கு கொடியேற்றத்துக்கு வர்றேன். நான் இந்த பொங்கல் இப்போ 3 முறை கலந்து கொண்டுட்டேன். 1008 பொங்கல் முதல் நடந்தது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கு. நாங்கள் எல்லாரும் எங்களோட வீடு இதுதான். நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். அதே மாதிரி பிரான்ஸ்ல இருந்தான் வந்தோம். வந்துட்டேன். இங்க வரையில இங்க வந்துட்டான். அப்ப அவ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாங்க எல்லோரும் சேர்ந்து வந்து இருந்து பொங்குறோம். சந்தோஷமா இருக்கு பார்க்க. எல்லாரையும் பார்க்க நிறைய சந்தோஷமா இருக்குது. எங்களோட நாடு, எங்களோட ஊர், எங்களோட மக்கள் இப்படி இருக்கிறத பார்க்க எங்களோட நாகரிகம் இன்னும் வளரும். இன்னும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். சந்தோஷம் கிடைக்காது. நாங்கள் இங்க பிறந்து வளர்ந்த நாங்கள் இந்திய பிறந்து இந்திய வளர்ந்த நாங்கள். நான் 20 வருஷம். இவ போய் இப்ப 35 வருஷம்.
இப்பதான் வந்திருக்கீங்க. ஓ இல்லை அவ வருஷம் பாரவை சுழி பிரமிதிக்கிறேன். நான் இங்கே வீடன்றபடியா இங்கே வந்து 18 நாளும் மடை போட்டு இங்கே இருந்து தேர் முடிய தான் போடுறோம். ஓ நன்றியோ. பக்கத்துல வந்து பார்க்கக்கூடிய மேருக்கு இந்த பொங்கல் எல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து கோயில் வாசலுக்கு போ. பாருங்க, இந்த மரத்துக்கு கீழே வந்து பொங்கல் செய்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கோ, பாருங்க எல்லாம் சகர பொங்கல் ரெடி. இனி அம்மா வந்தோடனே எல்லாம் படைக்கிறதா இருங்க. 2 பானையும் வந்து ரெடியாக இருக்குது பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் செய்த பொங்கலை வந்து சுவாமி வேற புதப்ப படைக்குன்னு
தாய்க்கோணனை வந்து பொங்கல் பிடிக்கிறவங்க